இது உங்கள் கல்வி விதைகள் வலைவலி. இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து சேலம் மாவட்டத்தில் செகண்ட் ரிவிஷன் 10ஆம் வகுப்புக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த செகண்ட் ரிவிஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுக்காக நம்மளுடைய வெப்சைட் சார்பாக ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்று போட்டுக்கிறோம். அந்த வினாத்தாளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாள் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எடுத்துக்கிறோம். ஏன்னா தேர்வு நெருங்க எந்த மாதிரியான 1 மார்க்ஸ்லாம் வரும் தெரியல. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம தான் மாடல் கொஷின் ஒரு 1 or 2 போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் அதை ஒன்று மட்டும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதிரி 2ஆம் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 வினாத்தாள் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் 15 1 மார்க்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே மொழித்திறன் பயிற்சியில் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். ரெண்டாவது பாருங்க, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமா மாப்போசிக்கிறது. இது புக் பேக்கு. அடுத்து பாருங்க, போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூவை தெற்க. இது வாகைப்பூ. இது கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இப்பாடல் இக்குறப்பாவில் இடம்பெறும் அடி எழுதிய சொற்கள். இது பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, எய்துவர் எய்தாப்படி குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது. இது ஒரு 1 மார்க்ல கேட்டுக்கிறோம். திருக்குறள் கேட்குறங்கிறது 2 அடுத்தடுத்து பாருங்க 4, 5 2 திருக்குறள் கொடுத்துக்கிறோம். ஏன்னா திருக்குறள் 1 மார்க்ல இருந்து நமக்கு பப்ளிக்ல இடம்பெறக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 95% இருக்குது. அதனால திருக்குறள் கொஸ்டினை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அடுத்து பாருங்க, ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். கீதாஞ்சலி என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அடுத்து, ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சம். இது ஆக்சுவலா பப்ளிக் கொஸ்டின்ல வந்தது. அடுத்து பாருங்க, இரு நாட்டு அரசுக்கும் தும்பை பூவை சூடி போயிடுவதன் காரணம். இது ஒரு புக் பேக்கு. அடுத்து பாருங்க, மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் புகழ்மிக்க கோயிலில் ஒரு தமிழ் தெரு. என்ன தெரு? அடுத்து பாருங்க, 10வது கேள்வி. சிலம்படைந்திருந்த பாக்கம் இது என்னும் அடியில் பாக்கம் என்பது. இது புக் பேக் கொஸ்டின். அடுத்து பாருங்க, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ். இது கிரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ நீங்கள் கிரியேட்டிவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புக் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 3 தான் கொடுத்துருப்போம். இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டினில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பாருங்க, பாடலை படித்து வினாக்கு தொழிலி. இது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின். அதை எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸில் முக்கியமான ரிப்பீட்டடாக இடம்பெறக்கூடிய கேள்விகள் 1 2 கொடுத்துருப்போம். அடுத்தது பாருங்கள், 2 மார்க்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மொழித்திறன் பயிற்சி இலக்கண வினாக்கள் இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த மொழித்திறன் பயிற்சிகள்லாம் கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கொஞ்சம் செயல்படுத்தணும். ஏன்னா மொழித்திறன் பயிற்சிகள்லேருந்து 1 மார்க் வருது. அதனால் நீங்கள் எல்லா மொழித்திறன் பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து பாருங்கள், ஒரு 3 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு உரைநடை. அது இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பதை குறித்து எழுதுக. அடுத்து ஒரு போராடம். இது ஆக்சுவலாக பப்ளிக் கொஸ்டின். அடுத்து தலை கொடுத்தேனும் தலைவர் காப்பது. இது மிக மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறதுனால இதை கொடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா மன்னன் இடைக்காலம் என்ற போவதற்கு சிறப்பு செய்தி 3 மார்க்ல. அடுத்து தமிழர்களா தமிழையும் கடந்தும் இரட்ட மொழியும் பாங்கினை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா விருந்தினனாக தொடங்கும் காசிகான பாடல் அல்லது நவமணியில தொடங்கும் தேம்பாவணி பாடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கணம் வினாக்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, தீவகணியை விளக்கி அதன் வகைகள் எழுதுக. தீவகணியுடைய வகைகள் எழுதணும். ரெண்டாவது, தேவகணினா என்ன அப்படிங்கிறது விளக்கி எழுதணும். அடுத்து பாருங்க, முயற்சி திருவனையாக்கும் வேற்றின்மை புகுத்தி விடும். நீங்க பார்த்தீங்கன்னா 36 37 2மே திருப்பி கொடுத்தாங்க. நம்ம எடுத்த உடனே அழகிட்டு வாய்ப்பாடு தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கக்கூடாது. கேள்வி முழுசா படிச்சு பாருங்க. குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுற்றி எடுத்துக்க. முயற்சி திருவனையாக்கம்ல என்ன பொருள்கோள் இருக்குது அப்படின்னா ஆற்று நீர் பொருள் ஒரே மாதிரி போகும். அடுத்து பாருங்க, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். இதை அழகிட்டு வாய்ப்பாடு தரணும். இதை கரெக்டாக பிரிங்க. அடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு திருக்குறள் கேள்வி 38ல் இடம்பெறும். அதுக்காக இது ஏற்கனவே புக்கில் இருந்த கேள்வி தான். அந்த கேள்வி கொடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு மாடல் கொஸ்டின்ல கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிறது பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் பயிர்ப்புல நயங்களை பாராட்டி எழுதுக. அது இங்கே புதுசாக கொடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, மாநிலங்களில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் அல்லது பார்த்தீங்கன்னா பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் என்ற செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் செயல்படுத்தி அனுமதி வேண்டி தலைமை ஆசிரியர் கடிதம் எழுதுக.
இதை நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு இது வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்ல இந்த கொஸ்டின் படம், அந்த படத்தை போட்டுக்கணும். அடுத்து 41 என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் விவரப்பட்டியலை நிரப்புக. அடுத்தது 42 மாணவர்களை நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படும் நன்மைகள் மட்டுமே படுத்தி எழுதுக அல்லது ஒரு மொழிபெயர்ப்பு. அடுத்து பாருங்க, செவி மாற்றுத்திறனாளிக்கான மாற்று வினா ஜெயகாந்த்ல இருந்து ஒரு கொடுத்துக்கிறாங்க. அதற்கான 5 கேள்விகள் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து செவி மாற்றுத்திறனாளிக்கான வினா மட்டும்தான், நமக்கான வினா இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த போராட்ட கலைஞர் அல்லது சிலப்பதிகார மறுபாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு பங்காளிகளோடு ஒப்பிட்டு எழுதுக. நான் சொன்ன மாதிரி இது வந்து 5 மார்க் கேள்வி. சில நேரங்களில் 8 மார்க்லேயும் வரும். அந்த 8 மார்க்கு தகுந்த வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி அல்லது அன்னமையா என் பெயருக்கும் ஒரு செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை போட்டி விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற தலைப்பையும், அடுத்தது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விழிப்புணர்வு, இதை குறித்தும் நம்ம வந்து பொதுக்கட்டையில் கொடுத்துக்கிறோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செகண்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் தயாராகிடணும். நீங்கள் வேறு மாவட்டமாக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து படித்து பயன்பெறலாம். அது உங்கள் மாவட்டத்தில் நடந்த முதல் திருப்புதல் தேர்வுக்கான அந்த வினாத்தாளை வந்து 8667426866 இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் போட்டு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இளந்தமிழ் வழிகாட்டியும் வினா வங்கியும் பார்த்தீங்கன்னா குடியரசு தின சிறப்பு சலுகையாக நம்ம கொடுக்கலான்னு இருக்கிறோம். அது வந்து 20ஆம் தேதியிலிருந்து திட்டமிட்டோம். இன்னைக்கு தேதி 22. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. 22 31 வரைக்கும் அதற்கான ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இங்கே ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம். இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபோனில் கேட்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க. அதோடைய விலை விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதை கேட்டுக்கலாம். இந்த ஒரு வினாத்தாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டஃப்பாக ஈஸியாக அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடைவு தேர்வை நம்ம மாதிரி அடைவு தேர்வு வினாத்தாள் ரெடி பண்ணி போட போகிறோம். அதையும் நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு அந்த மாதிரி அடைவு தேர்வு வினாத்தாளை உங்களுக்கு அனுப்புகிறோம். மீண்டும் மற்றொரு காணொளிகளை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வளர்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.